இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாச கேடயத்தின் நோக்கம். த பர்பஸ் ஆஃப் த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். வசனம் 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு நாம் இன்னும் மனித இயல்புடன் போராடுகிறோம் இல்லையா? பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற செயல்பாட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முயலும்போது பாருங்கள், நமது சரீர ஆசைகள், நமது பிடிவாதமான விருப்பம் மற்றும் நம்ம ஆணவ பெருமை இதெல்லாம் நமக்கு இருக்கிற வெளிக்காட்டுகிறது இல்லையா? அப்போ ஒவ்வொரு சோதனையிலும் நம் வெல்லும் வல்லமை நமக்கு இருக்கிறது. இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையோ சரீரத்திலையோ பலவீனங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எந்த எதிர்மறையான காரியங்களும் பாருங்கள், முதலாவது நம்ம எண்ணங்களை வழி விட்டதுனால தான் பாருங்கள் இதை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாம் எண்ணுகிற எண்ணங்களையும் யோசிக்கிற காரியங்களையும் பாருங்களேன், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய், அந்த வார்த்தையை தக்க வைத்தவர்களாய் பாருங்கள் நம்ம நடக்கும் பொழுது அந்த எண்ணங்களை தேவனுக்கு விரோதமாய், தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க திட்டத்துக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய், ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த எண்ணத்தையும் பாருங்கள் அது உள்ள நுழையும் பொழுதே பாருங்கள் அதை விரட்டி அடிக்கிற அந்த வல்லமை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். எபேசியர் 6:16, பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ சத்துருவின் அக்கினி அம்புகளிலிருந்து நம்ம சேதமடையாமல் வாழ விசுவாச கேடயம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்மளுடைய பர்பஸாக இருக்குது. பாருங்க, நம்ம விசுவாசம் முன்னால் இருந்து பாருங்க நம்மளை பாதுகாக்கிறதா இருக்குது. அது ஒவ்வொரு சோதனையும் எதிரி நம்மை நோக்கி அனுப்ப முயற்சிக்கும் ஒவ்வொரு அக்கினி அம்புகளையும் அது அணைக்கிறதா இருக்கிறது. எதிரியின் குறிக்கோள் அவன் நம்பிக்கையின் அம்புகளை நம்ம மனதில் அனுப்புவதாகும். அதுதான் அவனுடைய பர்பஸ். அம்புகள் எல்லாம் ஒரு சிந்தனையின் வடிவத்தில் வருகின்றன. பாருங்க, கொஞ்சம் வயதானவொன்னே பாருங்க என்னெல்லாம் பலவீனம் வருதோ அதெல்லாம் பெருசாக நினைக்க வைக்கிறான் இல்லையா? வியாதியை குறித்து பெரிதாக நினைக்க வைக்கிறான், மரணத்தை குறித்து பயத்தை கொடுக்குறான், எதிர்காலத்தை குறித்தான பயங்கள், பிள்ளைகள் குறித்தான பயங்கள் இல்லையா? திருமண உறவுகளை குறித்தான பயங்கள், பொருளாதார நஷ்டமாக போகிறது என்ற பயங்கள், இப்படியாக அவன் பொய்யான காரியங்களை பாருங்க அந்த அம்புகளை நம்ம மேலே எய்து கொண்டே இருக்கிறான். அப்போ நம்மளுக்கு அவன் நம்பிக்கையை பாருங்க அவன் கோட்டை போல கட்டி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு விசுவாச கேடயம் எதிரியின் ஒவ்வொரு அக்கினி அம்புகளையும் வீழ்த்தும்படியாக கட்டளையிடுகிறது. யாக்கோபு 4:7 சொல்றது பாருங்களேன், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி ஒரு நாயை விரட்டுறோமோ அப்படியாக இந்த பிசாசை விரட்டணும் பாருங்கள். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். வசனம் சொல்லுது பாருங்கள், வசனம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், பிசாசுக்கு பயப்படுவான் இல்லையா? அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் பாருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டுமா? அப்போனா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக ஜீவன் கொடுக்கிறதா இருக்குது, வல்லமை அளிக்கிறதா இருக்குது. அந்த வல்லமை பாருங்க நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்கும் பொழுது, ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பிசாசு ஓடி போவான். அப்போது தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம எண்ணத்தில் தேவனுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியமோ எந்த எண்ணங்களையும், மேட்டுமையான எண்ணங்களையும், கசப்பான எண்ணங்களையும், பொறாமையான எண்ணங்களையும், சுயநல எண்ணங்களையும், பயத்தை உண்டு பண்ணுகிற எண்ணங்களையும், அவநம்பிக்கை கொடுக்குற எந்த எண்ணங்களையும் பாருங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளாக கொண்டு போகாமல் அப்பமே அந்த வார்த்தை யாக்கோபு 4:7 சொல்லி அவனை விரட்டு விடுவோமானால் கண்டிப்பாக இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே,
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் ஆண்டவரே அப்பா நிர்மூலமாக்கி ஆண்டவரே எந்த எண்ணத்தையும் ஆண்டவரே பிசாசு எய்கிற அம்புகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவிந்து போடத்தக்கதாய் அணையத்தக்கதான் அந்த வல்லமை எங்களுக்கு அனல் மூட்டி எரியும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.